உங்கள் எல்லோருக்கும் எனது முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை. அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், நானும் இங்கே வரவில்லை, சேலம் சட்டக்கல்லூரியின் தலைவர் சரவணன், நாங்கள் இருவரும் அவர் மேடையில் இருக்கும்போது அவருடைய மேடையின் ஆளுமையை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்போம் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். எல்லோரையும் அழைப்பார். அவர் மேடையில் இருக்கிற போது பேசும்போது யாராக இருந்தாலும் அந்த நேரம் தாண்டி விட்டால் ரைட் எந்திரிப்பார், அமைதியா எந்திரிச்சு போதும் போதும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அப்படி சம்பத் அவர்கள் சொல்லி இதுவரை யாரும் கோபித்துக் கொண்டதாக நான் பார்க்கவில்லை. காரணம், தனக்கென எதுவும் கேட்காதவர்களுக்கு ஆளுமை செய்கிற ஆற்றல் இருக்கும் என்பதன் அடையாளம் வி.ஆர். சம்பத் அவர்கள். முன்னாள் மாணவர்களின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னார்கள். நான் பார்த்தேன். உங்கள் முதல்வர் சொல்லுகிற போது 2 நோபல் பரிசு பெற்றவர்கள் எங்கள் முன்னாள் மாணவர்கள் சர் சி.வி. ராமனும் சுப்பிரமணியம் சந்திரசேகரனும் என்பதை சொன்னார். கொடை வள்ளலாக கல்விக்கு தன் சொத்தை கொடுத்த அழகப்ப செட்டியார் இந்த மாநில கல்லூரியில் படித்தவர் தான். நீதி கட்சியை தொடங்கியவர்கள் ஒருவராக இருந்த டாக்டர் டி.எம். நாயர் இந்த மாநில கல்லூரியில் படித்தவர் தான். தமிழ் சுவடிகளை தேர்ந்தெடுத்து இலக்கியங்களை தந்த ஊவேசா இந்த கல்லூரியில் படித்தவர். ஏன், இந்து ராம் இந்த கல்லூரியில் படித்தவர். இன்று வரையில் நாடாளுமன்றத்தில் நடுமுழக்க கொண்டு வந்திருக்கிற ப. சிதம்பரம், வைகோ, திருமா எல்லோரும் இந்த கல்லூரியில் படித்தவர்கள் என்ற பெருமை நமக்கு உண்டு. எல்லோருக்கும் மேலாக இங்கே நமது மேடையில் அமர்ந்திருக்கிற அமெரிக்காவில் இருந்து பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த வல்லுநராக திகழ்ந்து கொண்டிருக்கிற பழனிஜி பெரியசாமி அவர்கள் இங்கே இருந்தவர்கள் தான். நமது உயர் நீதிமன்றத்தில் முத்துசாமி ஐயருடைய சிலை இருக்கும் முத்துசாமி ஐயர் இந்த கல்லூரியில் படித்தவர். ஜஸ்டிஸ் மு. இஸ்மாயில் இந்த கல்லூரியில் படித்தவர். சட்டமன்றத்துக்கு அதிகாரத்தை தருவதற்கு முத்துவேல் நமது கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நியமித்த பி.வி. ராஜமன்னார், நீதியரசர் ராஜமன்னார் அவர்கள் இந்த கல்லூரியில் படித்தவர். ஏன், ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன் வாழ்க்கை முழுவதையும் தமிழுக்காகவே அர்ப்பணித்த சாலை இளந்தரையன், சாலினி இளந்தரையன் இணையர் இந்த கல்லூரியில் படித்தவர்கள் என்ற பெருமை உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு தமிழ்நாட்டின், இந்தியாவின் முதல்வர்களில் முதல்வர் என்ற அடையாளத்தோடு தமிழ்நாட்டை வழிநடத்துகிற மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த கல்லூரியில் படித்தவர். இவ்வளவு பேர் நான் இந்த பட்டியலை சொல்வதற்கு காரணம், முன்னாள் மாணவர்கள் வாழ்த்துகிறார்கள், முன்னாள் மாணவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால் எல்லா பெருந்தகையாளர்களும் உங்களை பாராட்டுகிறார்கள் என்று பொருள். அவர் MDS என்ற ஒரு அமைப்பை வைத்தார். நான் 92 சட்டம் முடித்த போது இருந்து அந்த பத்திரிகை வருகிறது. சட்ட மாணவனாக, வழக்கறிஞராக, நீதித்துறையிலே பணியில் சேர்ந்து நான் தொடர்ந்து அந்த பத்திரிகையை நான் பார்த்து வருகிறேன் என்பதை சத்தியமாக நான் இங்கே சொல்கிறேன். ஒரு இதழ் நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பதை PGP அவர்கள் சொன்னார்கள். ஒரு இதழை தொடர்ந்து நடத்துவது மட்டுமல்ல, உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புகள், வரலாறு, சட்டத்தின் வரலாறு, சட்டத்தின் கலை சொற்கள் அத்தனையும் நாம் சட்டக்கதிரிலே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நிச்சயமாக நாம் எல்லோரின் கனவாக இருக்கிற சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வரும். அப்போது வருகிற போது நிச்சயமாக அதற்கு உழைத்தவர்கள், முன்னணி போராளிகள் பட்டியலில் சம்பத் அவர்களுக்கு இடம் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாவற்றையும் அவர் எழுதிய புத்தகங்கள், மனித உரிமை, சட்டம், கல்வி, சமூகம், பொருளாதார மாநாடு, இன்றைக்கு 11 உலக தமிழர் பொருளாதார மாநாடுகள், உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு, 2 மாநாடுகளை அவர் நடத்தி இருக்கிறார். அவர் 2 விஷயங்களை மட்டும் நான் இங்கே சொல்லுகிறேன். 2 விஷயங்களை சொல்லுகிறேன். அவர் சட்டக்கல்வியில் மட்டுமல்ல, இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர் பேரவை என்கிற அமைப்பை உருவாக்குவதற்கே வி.ஆர். சம்பத் அவர்கள் 1992 உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நீதி பேராணை வழக்குதான் அடிப்படை என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வழக்கறிஞர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வழக்கறிஞர்கள் PhD படிக்க முடியாது, முன்பு படிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் வழக்கறிஞர்கள், எனவே PhD சேர முடியாது என்ற நிலை இருந்தது. டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்கள்தான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதி பேராணை வழக்கு தாக்கல் செய்கிறார். வழக்கறிஞர் என்பது பணி, அது தொழில் அல்ல. நீங்கள் எப்போது கல்லூரிக்கு, பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ
அப்போது அவர்கள் வருவார்கள். எனவே அவர்கள் ஆராய்ச்சி படிப்புக்கு பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதி பேராணை வழக்கு தாக்கல் செய்து மாண்புமிகு நீதி அரசர் ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு வழக்கறிஞர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் PhD பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர் VRS சம்பத் அவர்கள். காரணம், வரலாறுகளை நாம் சொல்லித் தருதாக வேண்டும், வரலாறுகளை சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். உண்மையான விஷயங்களை பாராட்டாமல் போனால் பொய்யானவர்கள் பாராட்டை பெற்று விடுவார். வரலாறு என்பது சத்தமாக பேசுபவர்கள், அவர்கள் சொல்லுவது அல்லது அடிக்கடி சொல்லுவது, திரும்ப திரும்ப பொய்யை சொன்னால் உண்மையாகிவிடக் கூடாது என்பதால் உண்மையை நாம் சத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதால் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அண்ணாவை மாணவனாக இருந்தபோது பார்த்து வளர்ந்தவர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு நெருக்கமாக பழகி வளர்ந்தவர், மாண்புமிகு MGR அவர்களோடு பழகியவர், மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களை சந்தித்தவர், திராவிட இயக்கத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பல ஆளுமைகளோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர். இன்றைக்கு கூட நான் மலேசிய மாநாட்டுக்கு அல்லது 1-2 மாநாட்டுக்கு நான் அவரோடு முத்துவேல் சார் அவர்களோடு பார்க்கிற போது சொல்லுவேன், காலை முதலமைச்சரின் வாழ்த்து செய்தி வரும் என்று சொல்லுவார். நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்து செய்தி அவர் சொன்னது போல் காலை வரும். இவ்வளவு பேர்களோடும் தொடர்பு வைத்துக் கொண்டு தனக்கு எதுவும் கேட்காத ஒரு தன்மை உள்ளவர் VRS சம்பத் அவர்கள். இன்றைக்கு கூட அவருக்கு இந்த விருது தேடி வந்திருக்கு. அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் என்ன என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியில் கூட அந்த நீதியரசர் அவர்கள் கீழே இருக்கிறார், பரஞ்சோதி ஐயா அவர்கள் கீழே இருக்கிறார், IFS மகாலிங்கம் கீழே இருக்கிறார். எல்லோரும் இருக்கும்போது எல்லோரிலும் சிறுவனான என்னை பேச வைப்பதும் அவருடைய பெருந்தன்மையின் அடையாளம் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, நாம் எல்லோருக்கும் சிலரை தெரிந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்ய மாட்டார்கள், சிலரை தெரிந்தால் மற்றவர்களுக்கு அதிகம் செய்ய மாட்டார்கள். ஆனால் தனக்கு தெரிந்த எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைக்கிற பெருந்தன்மை. வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்தாலும் அல்லது பெரிய தொழிலதிபர்கள் வந்தாலும் தன்னோடு இருக்கிற தோழர்களுக்கும் தம்பிகளுக்கும் அவர்களோடு பழகுகிற வாய்ப்பை உருவாக்கி தருவது சம்பத் அவர்களின் பெருந்தன்மையின் அடையாளம். அவற்றுக்காக நாம் அவரை பாராட்டலாம். நிறைவாக, சம்பத் அவர்கள் தந்தை பெரியாரை போல் 96 ஆண்டுகள் கடந்து வாழ வேண்டும். என்றும் தேவை தந்தை பெரியார், அவர்போல் வாழ்க என்று வாழ்த்தி, தந்தை பெரியார் என்றும் தமிழர் தலைவர், பெரியார் என்ற புத்தகத்தை அவருக்கு நான் பரிசாக வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.